மடிக்கேரி தான் போகிறோம். மடிக்கேரி முன்னாடி ஹபி பர்ஸ் வந்துருச்சு. ஹபி பர்ஸை பார்த்துட்டு போயிடலாம். நேராக போயிட்டுருக்கேன். எப்படி இருக்குன்னு இறங்கி என்ன பார்த்தா ஒரு நல்ல பள்ளத்தாக்கு. பார்த்துட்டு இருக்கும்போது மழையும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வந்துட்டு வழியில் வியூ பாயிண்ட் பார்த்தேன். Hi guys, good morning. Today day 2. லாஸ்ட் டே வந்து இப்போ இங்கே கண்டினியூ ஆகுது. இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா மடிக்கேரி போகிறோம். கிளைமேட் இப்போயும் பார்த்தீங்கன்னா கவுனியாக லைட்டாக சன் அது மாதிரி தான் இருக்குது. பார்ப்போம். ரெயின் இது இல்லாமல் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாவே ட்ரிப் என்ஜாய் பண்ணோம். சரி போயிட்டு வந்து காமிக்கிறேன். ஹாய் கைஸ், ரூமை செக் அவுட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நேராக மடிக்கேரி தான் போகிறோம். மடிக்கேரி ஆக்சுவலாக இங்கேருந்து 30 கிலோமீட்டர்ஸ். கம்பேர்ட் டு குஷா நகர். மடிக்கேரி வந்து ரொம்ப மழைன்னு சொன்னாங்க. பரவாயில்ல பார்த்துக்கலாம் சொல்லிட்டு நான் இப்போ போகிறேன். வாங்க ரூட்டை நம்ம இப்போ பார்க்கலாம். ரெய்னி டைமில் பைக் ஓட்டிட்டு போகிறதும் நல்லா தான் இருக்குது. மழை ரொம்ப போக ரொம்ப அதிகமாகிட்டே போயிட்டு இருந்துச்சு. நான் போகிற வழியிலே ஒரு ஷாப்பில் வாங்கி ஒரு ரெயின் கோட் ஒன்று வாங்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் ட்ரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஹபி ஃபால்ஸ் போகிற ரூட் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்ல க்ரீனிஷாக ப்ளஸ் அந்த வெதர் கண்டிஷன் ப்ளஸ் மழையோட நல்லா சூப்பராக இருந்துச்சு. நான் கொஞ்சம் ஸ்லோவாக தான் வண்டி ஓட்டிகிட்டு போனேன். Guys, ஹபி ஃபால்ஸ் கிட்ட வந்தாச்சு. நம்ம பார்ப்போம் இந்த ஃபால்ஸ் எப்படி இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஹபி ஃபால்ஸ்க்கு பைக் பார்க்கிங் ஒரு 10 rupees சார்ஜ் பண்ணாங்க. ப்ளஸ் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் ஒரு 10 rupees சார்ஜ் பண்ணாங்க. நம்ம ரெண்டுமே பே பண்ணிட்டு நம்ம உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். Wait. Hey,
ஹபி ஃபால்ஸ் அங்கேயே ஒரு 50 மினிட்ஸ் கிட்ட பார்த்துட்டு வெளியில் போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு நம்ம அங்கேருந்து நம்ம கிளம்பிட்டோம். ஹபி ஃபால்ஸுக்கு ரிட்டர்ன் போய்ட்டு இருக்க வழியில் லெஃப்ட்டில் ஒரு நல்ல வியூ இருந்துச்சு. இறங்கி என்ன பார்த்தா ஒரு நல்ல பள்ளத்தாக்கு. பார்த்துட்டு இருக்கும்போது மழையும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லா டைமும் இதே மாதிரி தான். இந்த பிளேஸில் மழை இருக்குது, போகும்போது மழை இருக்குது, அந்த பிளேஸில் மழை இல்லை, அதே மாதிரி ரிட்டர்ன் போது மழை இருக்குது. இதுதான் நடந்துகிட்டே இருக்குது. அந்த மலையோடைய ஹபி ஃபால்ஸ் ரிட்டர்ன் வரையில் ராஜா டாப்னு ஒரு பிளேஸ் இருக்குது. அங்கே என்ட்ரன்ஸ் போய் பார்த்தீங்கன்னா 10 rupees சார்ஜ் பண்ணாங்க. சரி என்ன தான் உள்ளே இருக்குன்னு பார்க்கலாம் சொல்லிட்டு உள்ளே போனேன். பெருசாலாம் ஒன்றும் இல்லை, நம்மளா ஒரு பார்க்கு தான். பிறகு உடம்பு இல்லை, ரிட்டர்ன் போயிட்டு நல்ல பிளேஸ்க்கு போக வேண்டியதான். வந்துட்டு வழியில் வியூ பாயிண்ட்டு பார்த்தேன். அப்படியே வண்டி நிறுத்திட்டு என்னென்னு பார்க்குறதுக்காக இதுக்குள்ளே வந்துட்டேன். உள்ளே வந்தாச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த போர்டில் நேச்சர் வாக் ப்ளஸ் அந்த வியூ பாயிண்ட் அப்படின்னு போட்டிருந்தாங்க. நான் அந்த வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்காக நான் அங்கே போயிருந்தேன் உள்ளேயே. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன். எனக்கு பின்னாடி பார்த்தா ஒரு கப்புள்ஸ் வந்தாங்க. அவங்க பார்த்தா சத்தீஸ்கர்னு வந்திருந்தாங்கன்னு சொன்னாங்க. சரி அவன்கிட்ட கேட்டாங்க நீங்கள் உள்ளே போறியா அப்படின்னு. ஆமான்னு சொன்னேன். சரி அவனும் வரேன்னு சொன்னாங்க. சரி வாங்க சொல்லிட்டு எல்லாம் போனோம். அந்த வழியை வழி பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொறுமையாக நடந்து போயிட்டு இருந்தேன். I don't know bro, the thing is very long. I just want to see that view point. अगर वहाँ जाके वर्थ नहीं वहाँ वर्थ तो होगा. கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் மேலே கன்டினியூஸாக நடந்து போயிட்டு இருந்தோம். இப்போ மழை வேறு நல்லா பெய்ய ஆரம்பிச்சிச்சு. இருந்தாலும் நடந்து போயிட்டு இருந்தேன். ஆனால் அப்போ தான் பிரச்சனையும் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆச்சு. நீங்களே பாருங்கள். Show me once. Oh my god, वीडियो दे बना यहाँ बच्चा पक गया. अरे bro, so many yaar, please let's go. Return ah? हाँ we are returning, we will not go further. Okay. नहीं यार मैं नहीं जाऊंगी. देखो जाना है तो अकेले जा यार, प्लीज बकर मत कर. Where is coming from? फालतू में तू चल, मेरे को नहीं देखना है व्यू. Return. बारिश भी हो रहा है देख. You wait for us, huh? Don't leave us alone. Yeah. Guys, return ஆகிட்டோம். மழை வந்துருச்சு, அது பிரச்சனை இல்லை. பட்டு வார்ம்ஸ் செப்பலில் அட்டாக் பண்ணிடுச்சு. என் காலையும் சரி. ஐயோ பாருங்க. பாருங்க இதுதான் அது. वाट जल्दी चलो यहाँ से यार. भाग यहाँ से. भाग यहाँ से यार. आराम से गिरना नहीं आराम से. हाँ we missed the view point bro. अरे सुनना, चलते ना आगे. लीची तो है यार. अबे आना प्लीज. आना. एक मिनट ब्रो. Yeah. Halfway we have come. Why we will go back? Huh? Yeah, sure. Hello. Yes. Come, we can go. No. I don't know where is it coming from. Please. अबे halfway चले गए फिर. Come Anna. Your decision. I am ready. See, my legs are blood. Hey bro. ஆனால் பாருங்கள் கால் ஃபுல்லாக பிளட்டாக இருக்குது.
Bro. अरे bro, look at my chappal. समझ आया? समझ आया? But I am not getting any pain. नो 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 आई एम गेटिंग पेन और मेरे पेन मेरे हार्ट में भी हो रहा है मैं चक्कर खा के जाऊंगी चल तू जल्दी खून चूसता है वो पूरा हाँ भाई कुछ नहीं होता थोड़ा सा ही खून चूसता है I am not getting any pain. बारिश भी हो रहा है यहाँ पे दूसरा ही Hey bro, wait. समझ आया See suffering. और कहीं तो नहीं घुस गया भाई अंदर घुस जाएगा तो समझ में आ जाएगा अपने हाँ. See run away. வியூ பாயிண்ட் பார்க்க போல டிசப்பாயின்மெண்ட் தான் என்ன பண்ணுறது பிகாஸ் ஆஃப் வார்ம் அண்ட் லிச்சி அது கடிச்சதுமே ஆக்சுவலாக எனக்கு எந்த ஃபீலிங் எதுவுமே இல்லை வைப்ரேட் ஆகும்போது இருந்துச்சு பார்த்தா பிளட் அவ்வளோ வந்திருக்கு சரின்னு சொல்லிட்டு நாங்கள் ரிட்டன் ஆகிட்டோம் இதெல்லாம் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன் Show me us. Bro. Oh my god here भी That is your blood or that is mine blood यार why he will give my his blood அங்கேருந்து நேராக மடிக்கேரி ஃபோர்ட் போயாச்சு ஃபோர்ட் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் ஃபீன்னு சொல்லிட்டு எந்த இதுவும் கிடையாது சரின்னு சொல்லிட்டு சும்மா சுற்றி போயெல்லாம் உள்ளே போனேன் மழையும் நல்லா பெஞ்சிட்டு இருந்துச்சு அன்னையடே பார்த்தீங்கன்னா மடிக்கேரி ஃபோர்ட் வந்து மெயின்டெனன்ஸ் ஒன்று நடந்துச்சு அதனால் உள்ள எதுவும் இல்லை ஸோ அப்படியே ஹவுஸ் ரிவ்யூ மட்டும் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு போயாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ராஜா ஸ்ட்ரீட் கார்டன் அந்த பிளேஸ்க்கு போயாச்சு என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா 20 rupees அங்கே ஒரு வியூ நல்லாயிருக்கு சொன்னாங்க அது பார்க்க தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம் கைஸ் ராஜா ஸ்ட்ரீட்லேருந்து நம்ம இப்போ ரிட்டன் ஆயாச்சு இப்போ நம்ம என்னென்னா மடிக்கேரிலேருந்து இப்போ குஷனகர் ரிட்டன் போகிறோம் ஏன்னா ஆக்சுவலாக ஒரு 4 பிளேஸ் கிட்ட மடிக்கேரிக்கு ஒர்த்தாக பார்த்தாச்சு இன்னும் ஒரு 3 பிளேஸ் தான் மழை ரொம்ப அதிகமாக பட்டுக்கு நம்ம எதுவும் பண்ண முடியாது இதெல்லாம் நம்ம 1:30க்கே நான் பார்த்துறேன் எல்லாத்தையும் ஸோ 1:30 மறுபடியும் நான் குஷனகர் போகிற டைம் பார்த்தீங்கன்னா 3:30 நான் ரீச் ஆகிட்டேன் ரூமே ஆக்சுவலாக செக் அவுட் பண்ணியாச்சு நீ அந்த டைம் என்ன மழை வேறு குஷனகர் பெஞ்சிட்டு இருந்துச்சு ஸோ அகெயின் நான் கால் பண்ணி ரூம் புக் பண்ணி அகெயின் நான் ரூம் செகண்ட் ஆகிட்டேன் ஏன்னா பஸ் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 11 o'clock தான் பஸ்ஸு ஸோ அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் சேஃபாக கொஞ்சம் இருக்கணும் ஏன்னா குளிர் தாங்க முடியல
என்ன சொல்கிறது, அந்த ஒயின் ஷாப் இங்கே ஆக்சுவலாக கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் ஒயின்ஸ் அண்டு டார்க் சாக்லேட் இது ரொம்ப ஃபேமஸ். இந்த ரோடில் போனாலே மோஸ்ட்லி நிறைய கடைகள் இருக்கும். எல்லா கடையுமே 1 பாட்டில் வாங்கினோன்னா 4 பாட்டில் ஃப்ரீ லைக் தட் அப்படி தான் எல்லாமே இருக்கும். போனேன், நிறைய சாம்பிள்ஸ் 2-3 கடைகள் சாம்பிள் மட்டும் பிடிச்சேன். கடைசியில் இங்கே வந்து இன்னொருத்தர் சொல்லி அந்த கடைகள் வந்து தெரிஞ்சு நிறைய கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணாங்க. ஒரு 2 பாட்டில் வாங்கிக்கிட்ட வாங்கினேன், ரெட் ஒயின், குட் ஃபார் ஹெல்த், ஒன்லி ஹெல்த் பர்பஸ், அதுக்கு மட்டும் வாங்கினேன். அப்புறம் டார்க் சாக்லேட். ஸோ நான் வாங்கின ரேட்டு பார்த்தா என்ன சொல்கிறது 300 rupees. அது ஆக்சுவல் ரேட்டு பார்த்தா 400 சம்திங் சொன்னாங்க. 300 தான் நம்மக்கிட்ட கொடுத்தாங்க. அதுக்கு மேலே பேசவே முடியல. அண்ட் கொஞ்சம் கூர்க் சிக்னேச்சர் கீச்சேன் அது வாங்கிட்டேன். ஒரு ப்ளேஸ் போகணும், அது சம்மந்தமாக ஏதாவது சிக்னேச்சர் சம்திங் வாங்கணும், என்னோடய ஹேபிட்டு, அது வாங்கிட்டேன். இப்போ முடிஞ்சு இப்போ கிளம்பலாம் முடிவு பண்ணியாச்சு. அந்த மாதிரி முடியல, பஸ் 11 o'clock வரப்போகுது. ஸோ பாய், ஏறிட்டும். ஸோ பஸ் ஒரு 11 o'clock குஷனகர் பஸ் ஸ்டாப்லேருந்து ஏறியாச்சு. மார்னிங் ஒரு 4:30க்குலாம் மெஜஸ்டிக் பெங்களூருக்கு நம்ம இறக்கி விட்டுட்டாங்க. ஸோ நம்ம சேஃபாக ரீச் ஆகிட்டோம். பாய் கைஸ், see you next வீடியோ. உங்கள் சீக்கிரமே சந்திக்கிறேன். பாய்.